அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு நிறைய புதிர்களை கொண்ட ஒரு போட்டி. இந்த போட்டியில் நீ எந்தெந்த புதருக்குள்ளும் விழாமல் மேடு என்னும் மேடையில் நீ சென்று விட்டாய் என்றால் நிச்சயமாக நீ புத்திசாலி, பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி, ராஜபோகத்தின் அதிபதி நீ. இத்தனை புதர்களை தாண்டி அந்த மேடைக்கு சென்று விட்டால் நீ இவ்வளவு அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறாய் என்பதனால் உனக்கு செல்வத்தை மட்டுமே அள்ளித்தரப் போகிறேன் என்று அர்த்தமல்ல. நிம்மதியான வாழ்க்கையை, கஷ்டங்கள் இல்லா வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் என்று அர்த்தம். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டுதான் வருகிறேன். இருந்தாலும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சில சுபாவங்களால் என்னால் அதை நெருங்கக்கூட முடியவில்லை. கவலைகள், கஷ்டங்கள் யாருக்குத்தான் இல்லை? ஆனால் செல்வம் இல்லாத பொழுது, கையில் பணம் இல்லாத பொழுது நீ எப்படி இருந்தாய் என்று நீ யோசிக்க வேண்டும். மீண்டும் முன்னிடத்தில் பழையது போல் பணம் வந்துவிட்டால் நீ உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். மாற்றங்கள் ஒன்றுதான் மாறாதது, ஆனால் இது உன்னுடைய சுபாவத்திற்கு அல்ல. நிறைய பேர், உதாரணத்திற்கு உன் குடும்பத்திலும் சிலர் இருப்பார்கள். எப்படி என்றால், முதலில் அவர்களிடத்தில் பணம் இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து ஒன்றாக செல்ல காத்திருப்பார்கள். அவர்களிடம் செல்வம் செழிக்கத் தொடங்கிவிட்டால் யாரையும் கண்டுக்க கூட மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு நபர் உன்னுடைய குடும்பத்திலும் இருக்கிறார்கள் அல்லவா? இவர்களுக்கு வாழ்க்கை என்றால் அதனுடைய அர்த்தமும் முக்தியையும் கடவுளையும் உணராமலேயே இவர்கள் பணம் என்னும் போதையில் சென்று கொண்டே இருப்பார்கள். இந்த பணம் அவர்களை அடிமையாக்கிவிடும். ஆனால் நிம்மதியை எத்தனை சொத்து வாங்கினாலும் அவர்களால் பெற முடியாது. இப்படி இருப்பவர்கள் உண்மையிலேயே இவர்களுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்க போகிறார்கள் என்றால், பணம் இல்லாத நேரத்தில் நான் சிலரை நம்பியிருப்பேன். பணம் வந்துவிட்டால் எல்லோரும் என் காலிற்கு அடியில். அந்த பணத்தை நாம் எப்படியெல்லாம் சேமிக்க வேண்டும், மிச்சப்படுத்த வேண்டும். மிச்சப்படுத்த வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் மிச்சப்படுத்தலாம்? குழந்தைகளுக்கு அன்றாட உணவை கூட வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டுவிட்டு வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த பணத்தை மிச்சப்படுத்துவதனால் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாயா? இல்லை. நீ மிச்சப்படுத்தி சேர்த்து வைத்த பணங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு அந்நியாய ரூபத்தில் சென்று கொண்டேதான் இருக்கும். மிச்சப்படுத்தலாம், யாரும் வேண்டாம் என்று கூறவில்லை. ஆனால் நீ எதையெல்லாம் கட்டுப்படுத்தி மிச்சப்படுத்த வேண்டும் என்று ஒரு கணக்கு உள்ளது.
உன்னுடைய வயிற்றை பட்டினி இட்டு மிச்சப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உனக்கு அவ்வளவு எளிதில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்காது. காரணம் என்னவென்றால், இந்த உலகம் என்னும் பெருங்கடலில் ஆத்மாவாக சுற்றித் திரிந்த உன்னை பிரம்மன் தேடி பிடித்து உனக்கு ஒரு உடலை கொடுக்கிறார். அந்த உடலை நீ உணவே போடாமல் பட்டினி போட்டு அதை பாதிப்பிற்குள்ளாக்குகிறாய். இதுவும் ஒரு விதமான கர்ம வினைகளை சேர்ப்பதிலேயே வந்து சேரும். நீ மட்டும் பட்டினியாக இருப்பது பத்தாமல் உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் வயிற்றை பட்டினியில் விடுகிறாய். அவர்களுடைய பாவமும் உன்னைத்தான் சேரும். இப்போது அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஒரு நபர் சாமியை மனதார கும்பிடுவதற்காகவோ கடவுளை தரிசனம் செய்வதற்காகவோ அவர்கள் கோவிலுக்கும் மடத்திற்கும் செல்ல மாட்டார்கள். புண்ணியத்தை தேடி மட்டுமே செல்வார்கள். நீ என்னுடைய ஆலயத்திற்கு வருகிறாய் என்றால் என்னிடம் பேசுவதற்கு, உரையிடுவதற்கு, மன்றாடுவதற்கு, பிரார்த்தனை வைப்பதற்கு என்று வருவாய். ஆனால் அவர்களோ காசிக்கு சென்றால் புண்ணியம், காளஹஸ்தி சென்றால் புண்ணியம், திருப்பதிக்கு சென்றால் புண்ணியம் என்ற கணக்கின்படி செல்ல தொடங்குகிறார்கள். பணத்தை மிச்சப்படுத்தி கணக்கின் உச்சத்தை அடைந்து கடவுளிடமும் கணக்கை பார்க்க தொடங்குகிறார்கள். பதிலுக்கு கடவுளும் இவர்களிடம் கணக்கை பாற்றார். இருப்பதை எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை முதலில் இருந்து தொடங்கக்கூடும். உன்னிடம் உதாரணத்திற்கு நீ வறுமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது என்பதை கடவுள் பார்த்து கொள்கிறார். உன்னிடம் சில செல்வங்களை கொடுத்து உன்னிடம் இருக்கக்கூடிய சுபாவத்தையும் அவர் பார்க்கிறார். மேலும் பல செல்வங்களை கொடுத்து உன்னுடைய சுபாவத்தை பார்க்கும் பொழுது கடவுள் கொடுக்க நினைப்பது எல்லாம் ஒன்றுதான். இந்த பிறவியில் நீ எவ்வளவு வேண்டுமானாலும் அட்டூழியத்தை செய்து கொள். அடுத்த பிறவி உனக்கு வருகிறது மகனே. அதில் இருந்து நீ எப்படி தப்பிக்கிறாய் என்பதை நானும் பார்க்கிறேன் என்று. ஒருவேளை அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை செல்வந்தர்கள் பணிவாகவும் நியாயத்தின் வழியிலும் பிறருக்கு உதவி செய்தும் அவர்களுடைய சுபாவம் மாறிவிட்டால் நிச்சயமாக கடவுள் அவருடனேயே குடியிருப்பார். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் நான் கூறுவது ஒன்றே, செல்வம் உங்களிடம் இருக்கிறதோ இல்லையோ, கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ இல்லையோ, இந்த உலகம் உங்களை சுற்றி ஒரு மாய தோற்றத்தில் உங்களை அடைக்க பார்க்கும். அந்த மாயையின் வட்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய தனித்துவமான நிலையிலேயே நில்லுங்கள். எத்தனையோ பேர் ஆசை வார்த்தையை காட்டி உங்களை ஏதேதோ இடத்திற்கு கொண்டு செல்ல நினைப்பார்கள். ஒரு முறை அந்த ஆசையை நீங்கள் ருசித்து விட்டீர்கள் என்றால் அந்த ருசிக்கு அடிமையாகிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் தடமே மாறிவிடும். அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆசைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ருசி பார்ப்பதற்கான நேரத்தையே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தையும் வாழ்க்கையையும் வைத்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கடவுள் துணை இருப்பார். உங்களிடம் ஒரு 10 ரூபாய் இருக்கும் பொழுதும் பசியின்றி ஒருவர் உன்னிடம் வந்து நின்றால் அந்த உணவையும் அல்லது பணத்தையோ கொடுப்பது உன்னுடைய சுபாவம்.
உன் அருகில் இருக்கும் ஒரு நபர் உனக்கே 10 ரூபாய் தான் இருக்கிறது. நீ எதற்காக தானம் செய்கிறாய்? எப்பொழுதுமே தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்று கூறுவார். இவர்களுக்கு எல்லாம் மயங்கி மாயையின் வட்டத்திற்குள் சிக்கிக் கொண்டாய் என்றால் நாளை உன்னிடம் உனக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயங்களை தர்மம் செய்துவிடலாம் என்று யோசிக்கும் போது உன்னிடம் செல்வம் செழித்து கிடக்கும் பொழுது உன்னுடைய ஆசை பெருகும். ஆசைகள் எல்லாம் பெருகும். ஆசைகள் பெருக பெருக வீடும் பணமும் சொத்துக்களையும் வாங்கி சேர்க்கத்தான் தோன்றுமே தவிர தனக்கு என்ற ஒரு விஷயத்தை நிறுத்திக் கொள்ள உன் மனம் உன்னை விட்டு கொடுக்கவே தொடங்காது. ஏனென்றால் மனம் என்னும் ஆட்சியாளன் உனக்கு எதிராக மாறிவிடுகிறான். உன்னுடைய சுபாவத்திற்கு எதிராக மாறிவிடுகிறான். அதனால் நீ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறாய், அது நியாயத்தின் வழியில் இருக்கிறது என்றால் யாருக்காகவும் அந்த சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாதே. நீ ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி. இந்த விஷயங்களை கேட்டு உன்னுடைய மனம் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். நிறைய கேள்விகளை வந்தால் நீ தாராளமாக என்னிடம் கேட்கலாம். அதற்கான பதில்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சேரும். எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல குழந்தையாக வாழ்வாய். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.